ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? எல்லாரும் சாப்பிட்றீங்களா? அடுத்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம் என்னன்னு நீங்களே ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? நானும் பிளான் போட்டுட்டு தான் இருக்கேன், ஷெடியூல் போட்டுட்டு இருக்கேன். இப்படி இன்னும் 1 வீக்ல கொடுத்துருவேன். நம்ம கண்டிப்பா கன்சிஸ்டன்சியா அக்டோபர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்துக்கான கரெக்டா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஒரு தமிழ் ஃபுல் வீடியோ, ஒரு இயலான ஒரு ஃபுல் வீடியோக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அந்த ஒரு இயல்ல என்னென்ன இருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை, அந்த இயல்ல கேட்டிருக்க கொஷின்ஸு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு மர்ஜ் பண்ணி ஒரு வீடியோவாகும். ஒரு வீடியோவாக மட்டும் இல்லாமல் அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 2-3 வீடியோ ஆகும். தமிழ் இயல் 1 அப்படின்றது. அதே மாதிரி மேக்ஸ் ஒரு வீடியோ கண்டிப்பாக ஒரு டாபிக்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச ஆக்சுவலி ஒரு டாப்பிக்கே ஒரு 2 வீக்ஸாக 3 வீக்ஸாக கூட ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அதில் இருக்கணும், அது மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம மேக்ஸுக்கு ஒரு வீடியோவும் ஜிகேக்கு ஒரு வீடியோவும் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கான ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு அதுக்கான ஷெடியூல் கொடுத்துட்றேன். நம்ம இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். நம்ம சேர்ந்து படிக்கலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வருஷம் கண்டிப்பாக போஸ்டிங் அடிச்சே ஆகணும். 2025ல குரூப் 4ல நம்ம எய்ம் இப்பயே ஞாபகம் வச்சுக்கோங்க, 180+, 190+ மட்டும்தான் இருக்கணும். எந்த டாப்பிக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. எல்லா இடத்தையுமே எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்கணும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இதை சால்வ் பண்ணியே ஆகணும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ இன்னும் படிக்கலையே அப்படின்றத யோசிக்கவே கூடாது. நம்ம ஃபுல்லாக அப்படின்னு என்ன சொல்கிறது, ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் 180 அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். தமிழ் மேக்ஸில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நமக்கு எந்த ஒரு சின்ன டவுட்டாக கூட இருக்கக்கூடாது. தமிழில் கண்டிப்பாக 90+ அடிக்கிற மாதிரிக்கான எல்லாத்தோட இதுவும் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பியூஐக்யூ எல்லாத்தையுமே பார்த்துடணும். அது மாதிரி மேக்ஸில் 20+, தமிழில் 90+, மேக்ஸில் 20+ எடுத்துடணும். அந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். 75 மார்க்கா சரியா? ஸோ அது மாதிரி மேக்ஸிமம் 60+ கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும். கண்டிப்பாக 60+ இருக்கிற அளவுக்கு நம்ம படிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு நானும் உங்களுக்கு என்னென்ன படிக்கணும், எதில் படிக்கணும், எந்த இடத்துலேருந்து படிக்கணும் அப்படின்ற ஃபுல் இதுவும் கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு. ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் படிக்க போகிறோம். எந்த நேரத்தில் எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கேளுங்க. நம்ம இப்போ படிக்க முடியல, இப்போ இந்த இது என்னால் ஃபாலோ பண்ண முடியல, இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியல, இந்த நேரத்தில் விட்டுட்டாங்கன்னா ஒன்றுமே பதட்டப்படாதீங்க. எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்துடாதீங்க. நம்மளால முடியும் அப்படின்றத நினச்சிட்டு படிங்க. எந்த இடத்துலையுமே நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. நம்ம படிக்கணும்னு நினைக்கும் போது தான் அப்படியே வேற ஏதாவது பிரச்சனை வரும், அது இதுன்னு நமக்கு ஏதாச்சும் வேலை வரும். ஸோ நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அது இது நிறையவே இருக்கும். இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாததுக்கு காரணமும் அதுதான். என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை பார்த்துக்கிட்டது அது இதுன்னு போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நிறைய பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கிவ் அப் பண்ணிடாதீங்க. நம்ம திருப்பி படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்துடாதீங்க. ஓகே, வாங்க படிக்கலாமா? அக்டோபர் 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே.